வணக்கம். நம்ம டிஎன்இபி வந்து ஒரு புது நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை வந்து நம்ம டிஎன்இபி கூட லிங்க் பண்ணிக்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்சிடி வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்இபிக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் லிங்க் டு ஆதார்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்க்ரீன் போகும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் நம்பர் வந்து கேட்கும். ஸோ நம்ம ஃபோனில் வந்து எஸ்எம்எஸ் வந்து எப்பவுமே வரும்போது அந்த சர்வீஸ் நம்பர் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் ஆகி இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ நான் அந்த ஸ்க்ரீன் ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால நான் அந்த ஸ்க்ரீன் காமிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நம்பர், அதுக்கப்புறமா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு டூ யூ வாண்ட் டு சென்ட் ஓடிபி டு திஸ் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அதாவது ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு சென்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வந்து ஃபோனில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி வந்து இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஓடிபி அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஓடிபியை வந்து டைப் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து இன்னொரு ஸ்க்ரீன் போவோம் லோட் ஆகிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது நாங்கள் வந்து ஓனர்ன்றனால ஓனர் கிளிக் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பவர்லூம் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹட் சர்வீஸ். ஸோ கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும் இந்த ஆதார் கார்டு லிங்கிங் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் எங்கள் கேட்டகரி வந்து ஓனர்னு கொடுத்துக்கிட்டோம். ஸோ உங்கள் கேட்டகரி நீங்கள் வந்து கொடுங்களாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ நம்ம ஆதார் கார்டில் இருக்க 12 டிஜிட்ஸையும் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நேம் இன் ஆதார், அதாவது நம்ம ஆதார் கார்டில் இருக்க நம்ம நேம் வந்து எப்படி இருக்கோ அப்படியே வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணியிருக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆதார் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேபெக் ஃபைலாக மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். பிடிஎஃப் பிஎன்ஜி வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து டிஎன்இபி கூட லிங்க் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா உங்கள் அக்செப்டன்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்.